Hi everyone. 5 simple habits to start building your wealth. நீங்கள் இப்போ தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பெருசாக எப்படி சேவிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் பண்ணுறன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்களா? ஆல்சோ நீங்கள் ஒரு 5 வருஷம் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பெருசாக எந்த ஒரு சேவிங்ஸுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பேசியிருப்பேன். நீங்கள் ஒரு ஹேபிட்டை ரொட்டீன் பேசிஸில் பண்ணும்போது யூ வில் கெட் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் தான் உங்களுக்கு இங்கே ஃப்ரீடம் தரும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தீஸ் பவர்ஃபுல் ஹேபிட்ஸ். மோரோவர் ஐ ஹாவ் வாட்ஸ்அப் விஇபி குரூப் வேர் ஐ ஆம் ஷேரிங் மோர் இன்சைட்ஸ் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ். ஆல்சோ வீக்லி வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஹாவ் வெரி லிமிட்டட் மெம்பர்ஸ் இன் திஸ் குரூப். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி ஃபஸ்ட்டு சேலரி இட்ஸ் ஸோ ப்ரீசியஸ். எப்படா இந்த மாதம் சம்பளம் வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நிறையா பக்கெட் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 year நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. பேரலாக உங்களோட கெரியர் ரிலேட்டடான ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலில் எப்படி க்ரோ ஆகலான்னு திங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அக்கௌண்டபிளுக்கு கொண்டு வாங்க. எப்படி பண்ணலான்னா, ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் பாக்கெட் டேரி அண்ட் பென். ஸோ இதுவுமே நான் ஒரு பாக்கெட் டேரி அண்ட் பென் வச்சு தான் என்னோடய எக்ஸ்பென்ஸ் நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை ஃபார் இட். இப்போது நீங்கள் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறீங்க. அந்த ட்ராக் பண்ணுற எக்ஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர் மந்த்லி நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்னா, ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்பெண்டிங், மெஜாரிட்டி ஸ்பெண்டிங் நம்மளுக்கு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு தெரிய வருது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பெண்டிங் வந்து ஃபுட்டில் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஸ்டார்ட் குக் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் குக் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம் மணி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அதிகமாக உங்களுக்கு செலவாகுதுன்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எதர் மெட்ரோ ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஸ் மெயினாக ட்ராக் பண்ணுற ரீசனே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ இந்த பை ட்ராக்கிங் திஸ் அவேர்னஸ் யூ கேன் ஹாவ் கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ சிம்பிள் பட்ஜெட். பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ண வேணாம், ஒரு எக்ஸல் வேணும், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென் இருந்தால் போதும், நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை, மந்த்லி பட்ஜெட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். எஸ், நானுமே பார்த்தீங்கன்னா டெய்லி என்னோடய மந்த்லி பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா பேப்பர் பெனில் தான் நான் எழுதுவேன். நான் எந்த மாதிரி பட்ஜெட் நான் ஃப்ரேம் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ரூல் பார்த்தீங்கன்னா 50-20-30 50-20-30. பட் நீங்கள் எல்லாருமே இப்போ பிகினர் அண்ட் மிட் லெவலில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50-30-20. ஸோ தட் மீன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா பேசிக், 30% மீன்ஸ் உங்களோட வாண்ட்ஸ், தென் ரிமைனிங் 20% இஸ் ஃபார் சேவிங்ஸ். உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு சேலரி வரும். ஸோ அந்த 50% ஆஃப் சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேசிக்ஸில் நீங்கள் என்னென்ன கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட தேவைகள், மீன்வாயில் உங்களுடைய ரூம் ரெண்ட்டு, ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், ஏதாச்சும் லோன்ஸ் இருந்தால் லோன்ஸ், இஎம்ஐஸ், அதெல்லாம் வந்து பேசிக்ஸில் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ வான்ஸில் நீங்கள் என்னென்ன கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறீங்க, டூர் போகிறீங்க, இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, மீன்ஸ் ஒரு ஹோட்டல் இல்லை தேட்டர் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், வாட்ச் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி செலவுகளை வந்து நீங்கள் வான்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, அடுத்து ரிமைனிங் உள்ள 20% பார்த்தீங்கன்னா தனியாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரும் ஒரு பென் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு உங்களுடைய சேலரி எவ்வளோன்னு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சேலரியில் 50% ஆஃப் யுவர் சேலரி என்னன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் 30% ஆஃப் சேலரி என்னன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் 20% ஆஃப் சேலரி என்னன்னு எழுதுங்க. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஒன் இஸ் ஃபார் பேசிக், உங்களோட பேசிக்ஸ் அமௌண்ட்லாம் அதில் போடலாம். அப்புறம் ஒன்ஸ் அந்த அமௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது நீங்கள் எப்போ பண்ணணுன்னா ஃப்ரம் டே 1, உங்களோட டே 1 உங்கள் சேலரி எப்போ வருதோ அப்போவே நீங்கள் கேல்குலேட் பண்ணி அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ எஸ், இதான் பட்ஜெட்டு. இப்படி பட்ஜெட் போட்டு இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட் போடுறது முக்கியம் இல்லை, வி ஷுட் ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோலோட அந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் த்ரூ அவுட் த இயர். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்தவரை இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வெரி க்ரூஷியல். ஒரு தியரட்டிக்கலாக சொல்லப்போனால் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் நத்திங் பட் 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி முடிச்சிருவாங்க. பட் இது பாதி பேருக்கு சூட் ஆகும், இங்கே பாதி பேருக்கு சூட் ஆகாது. we need to think நமக்கு எந்த மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சிஸ் நமக்கு வரலான்னு சொல்லிட்டு we need to think. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப எசென்சியல் அது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ். உங்களோட மொபைல் ஃபோன், உங்களோட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை பைக்ஸ் இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லாம். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நடக்கும்போது உங்கள்கிட்ட ரிப்பேர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, ரிப்பேர் பண்ணுறதுக்கான அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது எவ்வளோ வரணும் ஒரு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ, உங்கள் ஜாபில் விட்டு ஃபயர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 monthsக்கு உங்களுக்கு ஜாப் இல்லை, சேலரி இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யூ மஸ்ட் ஹாவ் சம் எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது அந்த 3 monthsக்கான எக்ஸ்பென்ஸ், அந்த மந்தில் நீங்கள் கட்டக்கூடிய அந்த லோன்ஸ், இஎம்ஐஸ், ஸோ அதெல்லாம் எவ்வளோ கேல்குலேட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ஈஸிலி அக்சசபிளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா, வேறு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திரும்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் உடனே டாப்அப் பண்ணணும். ஸோ நிறைய பேர் எடுத்துருவீங்க, பட் அதை டாப்அப் பண்ண மாட்டீங்க. 4th ஹேபிட் பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். இது எல்லோரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். என்னென்னா நல்லா செலவு பண்ணிடுவேன். ஸோ அந்த மந்த் ஃபுல்லாக செலவு பண்ணி அந்த மந்தில் எவ்வளோ மீதம் இருக்கோ அதை தூக்கி சேவிங்ஸு தனியாக எடுத்து வைப்பேன். ஸோ இப்படி பண்ணுற மூலிமா நம்ம வந்து கடைசி வரை நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸே பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஸோ பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். உங்களுக்கு சேலரி வருது, சேலரி கிரெடிட் ஆன ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னு அந்த அமௌண்ட்டை தூக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக ஒரு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. 5th ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம். ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த 20% ஆஃப் ஒரு சேலரியை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 20% நீங்கள் அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனே 6.5% இருக்குது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ எவ்ரி மந்த் 1000 rupeesோ இல்லை 2000 rupeesோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் லாங் டேர்ம் ஒரு 10 to 15 years பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் வெல்த் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் தான். ஆல்சோ ஓவர ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலை, பட் ஓவர லாங் பீரியட் ஒரு 15 years அந்த கேப்பில் பார்க்கும்போது அந்த ரிஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு வெல்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மூலயமா. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 5 ஹேபிட்ஸ், ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங்ஸ், செட் அண்ட் சிம்பிள் பட்ஜெட்,
build an emergency fund, pay yourself first, இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ இந்த 5 ஹேபிட்ஸையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக லாங் பீரியட் இந்த ஹேபிட்ஸ் மூலிமா நீங்கள் நல்ல ஒரு வெல்த்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸ்டே ஃபோக்கஸ்ட். Habit into routine equal to discipline. That discipline gives freedom. Thanks.